டிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலே வந்து ரயான் தான் வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். முத்து வின் பண்ணிட்டாரு அப்படின்ற நியூஸ்மே வந்திருக்கு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவிக்ட் ஆக போகிறாங்க. இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் தான் இருக்குது. மஞ்சரியும் ஜாக்லினும் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற தகவல் தான் வருது. நமக்கு என்னடா ஜாக்லின் வந்து ஃபைனலிஸ்ட்டு, அந்த 2 கை பிடிக்கிறது முத்தும் ஜாக்லின் இருப்பாங்க, தேர்டு சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடா வந்து ஜாக்லின் எவிக்ட்டுங்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல மக்களே. நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷியாம். பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு அந்த 3வது சீசன் பார்த்த மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. ஏன்னா அந்த சௌந்தர்யா வச்சு அந்த பெட்டில் படுத்தாவே எல்லாரும் எவிக்ட் ஆகி போயிடுறாங்க அப்படின்னு பண்ண விஷயங்கள்லாம் அந்த 3வது சீசன் வந்து சாண்டி அண்டு நம்ம கவின் லாஸ்லியா அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த மாதிரி இருந்துச்சு. பிக் பாஸில் காமெடியா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏதோ இன்னைக்கு வந்து கண்டென்ட் இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே 1.5 மணி நேரம் இருக்குது. இன்னைக்கு ஒரு 1 மணி நேரம் வச்சுருந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை வந்து அங்கிட்டு அங்கிட்டு தேத்தி கொடுத்துருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா மன்றம் டாஸ்க் வந்து நடந்துச்சு. அதில் வந்து ஃபிசிக்கலாக வந்து நிறைய பேருக்கு அடிபட்டுருச்சு. அதாவது விஜய் விஷால்கா இருக்கட்டும், அருண்கா இருக்கட்டும், மஞ்சரிக்கா இருக்கட்டும், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதில் அடிபட்டுருச்சு. அந்த டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக போயிட்டு இருந்துச்சு. அவுட் பண்ணவே முடியல, ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னார். நம்மளுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சு இந்த டாஸ்க் வந்து கண்டினியூ பண்ண முடியாது, இன்னைக்கு தான் வந்து வேற ஏதாச்சும் டாஸ்க் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் ஹலோ டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரே ஒரு கால் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ரயானும் முத்தும் ஓடி வரும்போதே பார்த்தீங்கன்னா முத்து தான் ஓடி வந்தார். அது ஒரு குறும்படம் போட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்குமே பார்க்கும்போது ரயான் அண்டு அருண் ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா கடைசி கால்னு சொல்லும்போது ஆல்ரெடி அவர் ஜாக்லின்ட்ட என்ன பண்ணாலும் நான் பண்ணுறேன்டா, எவிக்ட்னா கூட நான் ஆகிறேன்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இது பண்ணிட்டாங்க. ஜாக்லினை பொறுத்தளவு நம்ம ரயான் வந்து ஜெயிக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்து ஆணித்தரமாக வச்சுருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம எதனால் எவிக்ட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி நம்ம தனியாகவே பேசலாம். பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஓடி வந்து தொட்டாரு, அதனால வந்து பேசுறாரு. அது வந்து ஒரு 2 பிரெயினுக்கு வேலை செய்கிற மாதிரியான டாஸ்க். 2 கலர் பால் இருக்கும், 2 சைடு இப்படி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். சம்டைம் குழம்பிடும். அது யாராலையுமே வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ண முடியாது. நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இது என்னடா இங்கிட்டு ஒரு பால் இங்கிட்டு ஒரு பால் கலர் கலராக எடுத்து போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு, ராஜா நீ சொல்லலாம் ராஜா, அங்கே நின்றுக்கிட்டு நீ பண்ணணும்னு நினைக்கும் போது சத்தியமாக வந்து யாராலுமே பண்ண முடியாது. ஜாக்லின் வந்து டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. ஒரு சிலதில் வந்து எனக்கு வந்து அவங்க மேலே வந்து எந்த ஒரு கோவமே இல்லை. டே தம்பி அருண், நீ என்னதான் பார்த்துக்கிட்டு இருக்க, ஒரு அதான் மஞ்சரி கேட்டேன், அருண் நீ எங்கே தான் வச்சிருக்க மூளையை அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. ஒரு மேற்பார்வையாளராக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு. ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு கத்த வேண்டியதானே. ஏன் எவனுமே ஃபவுல் கேம் விளாண்டதே இல்லையா? இந்த கண் கட்டிட்டு இது பண்ணும்போது டே கொஞ்சம் ஓரமாவடா அப்படின்னு சொல்கிறது பிக் பாஸ் எல்லாம் எதுவுமே சொன்னது கிடையாது. அப்படி இருக்கும்போது அருண் என்ன மேற்பார்வை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து அந்த கேமில் வந்து தோத்துடுறாங்க. அருணுக்கு வந்து எந்த பாயிண்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ராணவ் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சரியாக போடல, அதை ஒரு டாஸ்க் பண்ணணும்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லும்போது அதை ஒரு இஷ்யூ ஆக்கி ராணவ் வந்து அந்த பழைய பிரச்சனையெல்லாம் அன்னத்திக்கல்லாம் இங்கே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் சொல்கிறாங்க முத்து வந்து ஃபைனல் போகிறான்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அவனோட கேரக்டர் அதான். முத்து வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னா அங்கேயே சொல்லிடுவான். அவனுக்கு ஒன்று ஸ்ட்ராங்குன்னு படிச்சுன்னா கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருப்பான். பொய் பொழிவு இங்கிட்ட ஒன்று பேசுறது அங்கிட்ட ஒன்று பேசுறது. ஏன் நம்ம ரயான் தம்பியும் இன்னைக்கு வரைக்கும் புலம்பிகிட்டு இருக்காருல்ல, இந்த டாஸ்க்கு நெருப்புக்குழி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா இந்த 5 பேரோட டாஸ்க்கு போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்கோ போட்டுக்கு தம்பி வந்து கேட்பாப்புல. அது ஏன் சபையில் வந்து முத்துக்குமரன் உடச்சு விட்டுருக்கனால, டே நீ என்ன மனுஷன்டா நீனு, இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்கிறாங்கன்னு சொல்கிற, அப்போ நீனு தான்டா கேட்ட, அப்போ என்னடான்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் உடைச்சிருக்கலாம். ஆனால் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகி போயிடுறாரு. என்னைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக தான் இருக்கார். இவனுக்கு வந்து ஃபைனல் அவர் போயிடுவாரோ கப் அடிச்சிருவாரோன்னு சொல்லிட்டு ஒரு பேடான ப்ரொஜெக்ஷனை வந்து திருப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் இருந்தப்போ என்ன சொன்னானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் விஷாலுக்கு அவங்க அடிக்கிறானுங்க, விஜய் விஷாலுக்கு தான் அவங்க வந்து விஜய் டிவி பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு ரயானுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ரயானுக்காக வந்து ஒரு டாஸ்கே நிறுத்திட்டு திரும்பி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கிடைச்ச தகவல் படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்துக்குமரன் தான் வந்து
டிடிஎஃப் வந்து வின் பண்ணியிருக்காரு பாயிண்ட்ஸ் அடிப்படையில். ஏன்னா பிக் பாஸ் வந்து எனக்கு கடைசியாக வந்து அந்த ஒரு டாஸ்க் வச்சுருப்பாரு, மணி டாஸ்க் ஒன்று வச்சுருப்பாரு. எல்லாரும் பாலை வந்து கரெக்டாக இருக்கணும். எனக்கு ஒரு தீபக்கா இருக்கட்டும், முத்துக்குமரனாக இருக்கட்டும், மஞ்சரி ஓரளவு ட்ரை பண்ணுறாங்க, ரயானா இருக்கட்டும், எல்லாரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணாங்க. அதில் வந்து பாயிண்ட்ஸ் இல்லாத பவித்ரா அண்டு நம்ம இவங்க ஒரு 4 பேர் வந்து பாயிண்டே இல்லாமல் இருந்தாங்களா, அருண், ஜாக்லின், இவங்கெல்லாம், விஜய் விஷால், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கலந்துக்க முடியாதுன்னு சொன்னேன். அருண் ரொம்ப ஃபீல் பண்ணார். பவித்ராலாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு லக்கே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அவங்கள தேத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு சில பேர் நல்லா பண்ணாங்க, அதுலேயே கால்குலேஷன்லாம் உள்ளே போட்டுட்டு இருக்காங்க. ரயான் இப்போ ப்ரெடிக்ட் பண்ணுறாரு, அருணுமே சொல்கிறாரு, அதாவது இதெல்லாம் இருக்காதா சப்பையாக இருக்குண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பிக் பாஸ் ஒன்று சொல்லியிருந்தாரு, இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் தெரியும், ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாரும் மன்றம்க்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. என்னைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா முத்துக்குமாருக்கும் நம்ம ரயானுக்கும் வந்து ஓரளவு கேப் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சரியும் ஓரளவு பாயிண்ட் வச்சுருக்காங்க. பவித்ராலாம் வெளில போயிட்டாங்க. சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா இந்த போட்டி கரெக்டாக விளையாடலை. அப்படி இருக்கும்போது அவங்க வெளியில் போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க மஞ்சரி வச்சுக்கிட்டா அவங்களும் இந்த டாஸ்க்கு சரியாக பண்ணல, அவங்களே நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சிடலாம். தீபக் சரியாக பண்ணார். தீபக் வந்து 10 9 அந்த பாயிண்ட் தான் வச்சுருக்காரு. ஆனால் அவரையும் ஒரு சில பேர் எடுத்துட்டோம் அப்படின்னா முத்துக்குமரன் அண்டு ரயான் இவங்க 2 பேரை வச்சோம்னா இவங்க 2 பேருக்குள்ள தான் டஃப் ஃபைட்டு. ஒருவேளை முத்துக்குமரன் சீக்கிரம் பண்ணியிருந்தாரு, 6 பாயிண்ட் எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் தான் வின் பண்ணியிருப்பாரு. அப்படிப்பட்ட தகவல்கள் தான் ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்கு. ஃபைனலாக நம்ம வந்து நம்ம ஜாக்லின் விஷயத்துக்கு வருவோம். அதாவது இந்த சீசன் ஸ்டார்ட் ஆன நாளே அவங்க எவிக்ட் ஆக வேண்டியது, டக்குன்னு வந்து சாச்சனா மாற்றி விட்டு ரவீந்தர் எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இது பண்ணிவிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா ரவீந்தர் அண்டு ரஞ்சித், நம்ம ஜாக்லின் இவங்களுக்கு தான் டஃப் ஃபைட் போயிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து ஒரு சில சைடு என்ன சொன்னாங்கன்னா ரவீந்தர் கண்டென்ட் கொடுக்குறாரு, ரவீந்தரை வச்சுப்பாங்க. நம்ம கவுண்டமாலை அண்ணன் வந்து 75 டேஸ் வச்சுருப்பாங்க, 66 நாள் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து ஜாக்லினை தான் எவிக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஓட்டுக்கள் சுத்தமாக இல்லை. அதனால் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரத்தில் வந்து எவிக்ட் ஆக வேண்டியது. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா தேத்தி இவ்வளோ நாள் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்கள்ட்ட ஃப்ரெண்டாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் கோவா கேங்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, அப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து முத்துவோட கொஞ்சம் இணக்கமாக இருந்தது. இப்போ 2-3 வாரமாக முத்துவோட நல்ல எங்கிட்டு போனாலும் முத்துவை விட்டு கொடுக்காம முத்துங்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு லெட்டர் எழுதுறாங்க, மஞ்சரி கூட தெரிஞ்சிட்டு இருக்காங்க, ரயானை பற்றி பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான குறும்படங்கள் பார்த்தீங்கன்னா 1-2 கிடையாது. ட்ராமா குயினில் ஆரம்பித்து எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு போட்டு அடித்து நவுத்துறானுங்க. எங்கிட்டு போனாலும் ஜாக்லினுக்கு பார்த்தீங்கன்னா அடித்து நவுத்துறாங்க. ஏன்னா சௌந்தர்யாக்காக இன்ஸ்டா பேசுறதுனால சௌந்தர்யா ஃபேன்ஸும் கிளம்பிடுறானுங்க, அவனுங்களும் போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ரயான் டிடி ஃபின் பண்ணிட்டு அவன் வந்து பொட்டி எடுக்க போறான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வேற விடுறாங்க. அவங்க பண்ற எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்லேயே வந்து அவங்களுக்கு சுத்தமாக ஓட்டிங் இல்லவே இல்லை, ரொம்ப குறைவாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தீபக் இருக்காரு, முத்து ஃபேன்ஸ் போடுறதா சொல்கிறாங்க, அது எந்த உண்மைன்னு தெரில. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரயான் இருக்காப்புல. அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொருத்தரும் வரிசையாக இருக்காங்க, ஒரு எட்ஜில் இருக்காங்க. ஓட்டிங் சுத்தமாக இல்லை. அஃபிஷியல் ஓட்லேயுமே ஜாக்லினுக்கு இந்த தடவை அவ்வளோ ஓட்டுக்கள் விழலை அப்படின்ற நியூஸுக்கள் தான் வந்துட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து அவங்கள எவிக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே வந்து டிஆர்பி பிச்சுக்கும். ஏன்னா நிறைய சப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க, நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை ஒரு எட்ஜில் எவிக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், டிஆர்பி பிச்சுக்கும், வேற லெவலில் இருக்கும், சம்பவமாக இருக்கும். எலிமினேட் பண்ணும்போதே நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு அந்த மாதிரிலாம் போவாங்க. அப்படி இருக்கும்போது ஜாக்லின் அண்டு மஞ்சரி தான் இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வளர்ந்துட்டுருக்கு. என்னதான் இருந்தாலும் நாளைக்கு ஒரு 12 மணிக்குள்ளே அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் அப்டேட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, யார் எவிக்ட் ஆகுறாங்க, என்ன நியூஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து வீடியோ அப்டேட் பண்ணி நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிக் பாஸோட தகவல் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.